எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 86. 86ல என்னன்னா, முதல்ல படைகள் எல்லாம் சண்டை உறுதி ஆயிடுது. கிருஷ்ணன் வந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுப்பாரு. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு துரியோதனா வைஷ்ணவ சேர்ந்தவன் தான். வைஷ்ணவ ருக்மி அவெல்லாம் வைஷ்ணவ சேர்ந்தவன் தான். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 9 குணம் இருக்கணும். 9 குணம் இருந்தாதான் அவள் ஸ்ரீ வைஷ்ணவோட கடமை அது. அதை செய்யணும். அதை செஞ்சால்தான் அவளுக்கு சரியா இருக்கும். இதுல எந்த கடமை இல்லைன்றதை பார்க்கலாம் துரியோதனன் கிட்ட. பாருங்க, 1 ஸ்மரணம், காதால கேட்கறது. பெருமாளோட அந்த நாமத்தை சொல்ற நாம சங்கீதத்தை காதால கேட்கறது ஸ்மரணம். சிரவணன்றது காதால கேட்கறது. கீர்த்தனம், அவன் நாமத்தை வாயால சொல்றது. காதால கேட்கறது, வாயால சொல்றது. இது 2மே இல்லை துரியோதனன் கிட்ட. பாத்துக்கோங்க, இதுல எது இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி அந்த காதால கேட்கறது, நாக்கால சொல்றது இல்லை. அதுவும் 2மே இல்லை. பாதசேவம், அடியார்களுக்கு தொண்டு செய்தல், அது கொஞ்சம் ஓரளவு இருக்கு துரியோதனன் கிட்ட. கொஞ்சம் இருந்தது. அது வந்து 4வது. 1, 2, 3வது வந்து ஸ்மரணம் பண்றது, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது. மனசுக்குள்ளேயே பெருமாளை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றதுன்றமே, அதுதான் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிக்கிறது தான் ஸ்மரணம். 4 வந்து பாதசேவகங்கிறது அடியார்களுக்கு தொண்டு செய்யறது. அது ஓரளவு இருந்தது. முதல் 3 இல்ல, 4வது பாதசேவகம் அவங்ககிட்ட இருந்தது கொஞ்சம். 5வது அர்ச்சனம்ன்றது என்னன்னா, மலர் தூவி பெருமாளை நம்ம வழிபடுறது, ஆத்மாத்மா வழிபடுறது. அதுதான் முக்கியம். வெறும் நீங்க போலியா பண்றதெல்லாம் இல்லை. ஆத்மாத்மா நிஜமாவே தெய்வத்தோட செய்யணும். அந்த மலர் தூவி பெருமாள் பேரை சொல்லி, பெருமாளோட நாமங்களை, சகச நாமங்கள்ல சில நாமங்களை சொல்லி அவனை வந்து அவனோட பெருமையை மனசுக்குள்ள நினைச்சு துதிக்கணும். 5வது வந்தனம், 6வது வந்தனம். 5வது அர்ச்சனம், 6வது வந்தனம். வந்தனம்ன்றது என்னன்னா, விழுந்து சேவிக்கிறது. யாரையாவது பார்த்தாரா, பெருமாளோட அடியார்களை பார்த்தா விழுந்து சேவிக்கணும். அவன் தான் வைஷ்ணவன். ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து விழுந்து சேவிக்கணும். அடியேன் தாசன் சொல்றோம் பாருங்க, சொல்லிட்டு விழுந்து சேவிக்கணும். அது இருக்கிறவன் தான் வைஷ்ணவன். 6. 7 வந்து தாசியன்றது தொண்டு, கைங்கரியம். அவளுக்கு வந்து பாத பூஜை செய்யறது, அவளுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு கொடுக்கறது, அவளுக்கு குடில் அமைச்சு கொடுக்கறது, ஞானிகளுக்கு முனிவர்களுக்கு குடில் அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் தொண்டு. அவளுக்கு தொண்டு செய்யறது, அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்கறது. அதெல்லாம் இந்த தொண்டுல வந்து பெரும்பாலும் வந்து வடுகை நம்பி கூறத்தாழ்வார் வாழலாம். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், முதலே படிச்சிருக்கோம். அடுத்தது வந்து சக்கியம்னா நட்பு. அவளோட வெறும் அவளுக்கு கடமைக்கு தொண்டு செய்யறதெல்லாம் இல்லை, அவளோட எப்பயுமே நட்போட இருக்கணும். அவளை ஒரு நண்பனா மனசுல நினைக்கணும். அதுதான். இதையெல்லாம் தாண்டி இன்னும் என்ன தெரியுமா, ஆத்ம நிவேதனன்றது என்னன்னா, பெருமாளுக்கு தன்னோட உடம்பையே அர்ப்பணிச்சிடுறது. பெருமாளே நீதான். இந்த அர்ப்பணிச்ச கதை வந்து நிறைய இருக்கு. ஒரு தடவை அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான், உங்ககிட்ட பக்தி செலுத்துறதுக்கு என்னை விட யார் இருக்காருன்னுவான். உன்னை விட இருக்கா, வா நான் காட்டுறேன்னு கூட்டின்னு போகும்போது ஒரு கிராமத்துல ஒரு அந்தணன் இருப்பான். அந்த அந்தணன் கிட்ட கிருஷ்ணர் கூட்டின்னு போவார் தர்மனை. இதுவே இப்ப அர்ஜுனனை கூட்டிட்டு போய் அந்த தர்மன் கிட்ட சொல்லுவா, அந்த கிட்ட சொல்லுவா, அந்த பிராமணன் கிட்ட வந்தவொடனே அந்த பிராமணன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன். அவன் உண்மையாக வைஷ்ணவ தொண்டு பண்றவன். அவன் அங்கே வந்திருக்காருன்னு கிருஷ்ணன் வந்திருக்காருன்னு அவனுக்கு தலையும் புரியல காலும் புரியல. அவர் நிறைய தொண்டெல்லாம் செய்யறான், எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்றான், விழுந்து சேவிக்கிறான், எல்லாம் பண்றான், பண்ணிட்டு எழுந்திருக்கிறான். கிருஷ்ணன் வந்து எனக்கு உங்களால ஒன்று ஆகணும்னு என்னன்னு கேட்பார். கிருஷ்ணன் வந்து அந்த பிராமணன் கேட்பார், என்னன்னு கேட்பார். கிருஷ்ணன் சொல்லுவார் உடனே, உன்னுடைய பெரிய பிள்ளைய ஒரு பிள்ளைதான் அவருக்கு, அந்த ஒரு பிள்ளைய எடுத்து தலையை நீள வாட்டணும். நீள வாட்டத்துல நீ உங்க ஒய்ஃப் பிடிச்சிட்டு இருக்க, நீ அறக்கணும். மனசளவுல கூட ஒருத்தரும் வந்து ஆகா இப்படி செய்யணுமே நினைக்கூடாது. உன் பிள்ளை எனக்கு வேணும்னே ஆகா எடுத்துக்கொண்டுவார் அந்த பிராமணன். ஆகா எடுத்துக்கொண்டுவார். என்னன்னா எல்லாம் நீ கொடுத்தது தானே அப்படின்ட்டு. அதுதான் ஆத்ம நிவேதனன்றதுக்கு சொல்ல வரேன். நீ கொடுத்தது தானே எடுத்துக்கொண்டுவார். எடுத்துக்கொண்டோடனே சரி நான் எடுத்துட்டேன் இல்லையா, இப்ப நான் சொல்றது நீ செய்யணும். அந்த பிள்ளையோட குறுக்க நெடுக்கல அப்படியே 2 அரை, ஒரு கால் ஒரு கை ஒரு தலை ஒரு கண்ணு எல்லாம் தனியா வர மாதிரி, வலது பக்கமும் இடது பக்கமும் தனித்தனியா வர மாதிரி அறக்கணும். உன் ஒய்ஃப் அவனை பிடிச்சிக்கணும், நீ அறக்கணும்.
அந்த பையன் கொஞ்சம் கூட அழக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது, பையன் கண்ணிலையும் தண்ணி வரக்கூடாது, உங்கள் கண்ணிலையும் தண்ணியெல்லாம் வரக்கூடாது, மனசால கூட நீங்கள் வெறுக்கக்கூடாது அப்படின்னு. உடனே இவர் என்ன சொல்லுவார், இந்த பிராமணன் வந்து அதுக்கு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு நம்ம பிள்ளைக்கு கிருஷ்ணனே வந்து சொல்கிறார். கிருஷ்ணன் கையால் கிருஷ்ணன் சொல்லி நம்ம இதை செஞ்சதுனால கிருஷ்ணனோட அனுகிரகம் இருக்கு அவனுக்கு. அவன் நிச்சயம் வைகுண்டத்துக்கு தான் போவான். அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான், நம்மளை தாண்டி நம்மளோட உயர்ந்த பதவிக்கு போகிறான். அதனால சந்தோஷமாக இதை செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ, கிருஷ்ணன் சொல்லியிருக்கா செய்யணும்னு சொல்லுவான். அவளும் சரின்டுவா, அவளும் கிருஷ்ண பக்தி தான், அவளும் அது மாதிரி பண்ணுவா. அது மாதிரி பண்ணுவா. என்ன பண்ணுவா, பிடிச்சிட்டு ஒருத்தவங்க அவர் வந்து கையை பிடிச்சிட்டு அறுத்துருவார். அறுக்கும்போது பார்த்தா அறுத்து எனக்கு வலது கை பக்கம் வேணும் இருக்கு, அந்த பாகம் எனக்கு வேணும் அப்படின்னுவார். சரின்டுவா. அது அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரு இல்லையா, இவா யாரும் அழமாட்டா, அந்த பிள்ளையும் அழாது. ஆனால் அந்த பிள்ளையோட இடது கண் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் தண்ணி ஒழுகும், நீர் வரும். இதை பார்த்துட்டே இருப்பா, ரெண்டு பேரும் பார்த்துட்டேப்பா. அர்ஜுனன் அப்படியே வாயடிச்சு போய் நிற்பான். இப்படி கூட ஒரு பிராமணன் இருப்பா, இப்படி கூட தான் பிள்ளைய தங்கையாலே அறுத்து கொடுக்குறது, கிருஷ்ணன் கேட்கறது சந்தோஷமா அறுத்து கொடுக்குறான் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்லுவார், அந்த இவர் கேட்பார், கிருஷ்ணன் கேட்பார் அந்த பிராமணன்கிட்ட, நீ நான் சொன்னது எல்லாம் நீ கரெக்டாக தான் பண்ண, ஆனால் அந்த புள்ள கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு, இடது கண்ணில் தண்ணி வருதே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு அது அந்த மாதிரி கூடாதுன்னு. உடனே இவர் சொல்ல, இல்லை கிருஷ்ணா, அது என்னன்னா இந்த வலது பக்கம் வந்து நீ வாங்கிட்டு போயிடுற வலது பக்கத்தை, அதனால வலது பக்கம் பாவம் புண்ணியம் பண்ணுது, இந்த இடது பக்கம் என்ன பாவம் படுத்தி இதை மட்டும் நீ வேண்டான்றியே அப்படின்றதுனால இந்த கண்ணில் இடது கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. சரி, இடது பக்கத்தையும் வாங்கிக்கிறேன், அந்த கண்ணு தண்ணி நின்று போயிடும் டக்குன்னு, அந்த குழந்தைக்கு டக்குனு கண்ணில் தண்ணி நின்று போயிடும், முகம்லாம் மலர்ந்துடும். இதை பார்த்துட்டே இருப்பார் இவர். பார்த்துட்டே இருந்தவொடனே அர்ஜுனன் உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த பிள்ளைய அறுத்துருவா. அறுத்த உடனே அந்த பிள்ளைக்கு வைகுண்டத்துக்கு பிராப்தி கொடுப்பார். இவாளுக்கெல்லாம் தன்னோட அனுகிரகத்தை கொடுப்பார் எல்லாருக்கும். நீங்களாம் என்ன இருப்பீங்க, உங்கள் பிள்ளை உயிரோட வந்துடுவான், இந்த பிள்ளை காலம் முடிஞ்ச உடனே இவன் வந்து வைகுண்டத்துக்கு போவான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுவார். சொல்லிட்டு வந்துட்டு அப்போ சொல்லுவார் அர்ஜுனன்கிட்ட, பார்த்தியா இந்த பக்தி உங்ககிட்ட இருக்கு வருமா, என்னோட சிஷ்யனோட பக்தின்னு சொன்னேனே பார்த்தியான்னு கேட்பார். அரண்டு போயிடுவான் அர்ஜுனன். அரண்டு போய், ஆஹா கிருஷ்ணா எனக்கு தெரியல, தெரியாம நான் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ, என்னோட பக்தர்கள் எவ்வளவோ பேர் இருக்கா, கோடான கோடி பக்தர்கள் இருக்கா உனக்கு, எனக்கு தெரியல, அதெல்லாம் தெரியாம நான் தான் பக்தி சிறந்தவன், நான் தான் உன்னை ரொம்ப நம்புறவன், மேல அதிக பக்தி செலுத்துறவன் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன், அது தப்பு அப்படின்னு ஒத்துப்பான். கிருஷ்ணன் ஒத்துப்பான். அந்த மாதிரி வந்து கிருஷ்ண பக்தின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி பக்தி செஞ்சவால பெருமாள் வந்து பண்ணார். என்ன சொன்னார், தானே வந்து ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தா கூட அவனை வந்து திருத்தி அவனை சரி பண்ணி அவனை வந்து அவனை திருத்தி தன்னோட அடியாரா ஏத்துப்பாரு. ஆனா அவன் வந்து வரணும், அவன் வந்து ஒத்துக்கணும், அவன் வந்து அடியாரா வரத்துக்கு ஒத்துட்டு அவன் சரணாகதி பண்ணணும். அவன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணான்னா அதை பண்ணுவார். அதுதான் ராமர் பண்ணார் பாருங்க விபீஷணனுக்கு. விபீஷணன் வந்து சுக்ரீவன்லாம் வேண்டான்றான். வேண்டான்னும் போது கூட விபீஷணன் வந்து ராமரை சரணாகதி அடைஞ்ச உடனே ராமர் கடைசியில் ராமரோட எல்லாரையும் ஒருத்தரோட ஒப்பீனியன் கேட்கும்போது அனுமார் வந்து இவனை சேர்த்துக்கலான்னுவார், சுக்ரீவன் வேண்டான்னுவான், மீதி இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் பேர் வேண்டான்னுவா. எல்லாரும் அனுமார் ஒருத்தர் தான் இவர் வேண்டான்னு, இவர் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னுவார். அப்புறம் கடைசியில் சொல்லுவார் ராமர், எப்பயா இருந்தாலும் அவன் என்னதான் எதிரியாவே இருந்தா கூட என்கிட்ட வந்து என்னை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டான்னா அவனை நான் காப்பாற்றுவேன், அது என் பொறுப்பாயிடுறது. அவனுடைய குணங்களை மாற்றி நான் அவனை சேர்த்துப்பேன் என் கூட. சரணாகதி அடையும் போது அவன் குணம் நல்ல குணமா இல்லைன்னா கூட அவனுடைய குணங்களை மாற்றிட்டு அவனை கொண்டு என் கூட நான் சேர்த்துப்பேன், என்கிட்ட சரணாகதி அடைஞ்சவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு வர ராமர். அதுதான் அதை சொல்றாரு. என்ன செயல் நன்றாக திருத்தி பண்ணிக்கொள்வான்னு ஒரு பாட்டே இருக்கு, இவர் பாடினது, பெரியாழ்வார் பாடின பாட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த அதை வந்து அன்பர் தன்மை அடைந்தவர்களெல்லாம் அன்பர், தென்குருகூர் நம்பி கண்பனாய், மதுரகவி சொன்ன சொல் நம்புவாபி வைகுந்தம் காண்பனாய், மதுரகவி ஆழ்வார் பாடின பாட்டில் வருது. அந்த மாதிரி எவ்வளோ செயல் அந்த மாதிரி தப்பா ஒருத்தர் வந்துட்டாள்னா, அவள் கெட்ட எண்ணத்தோடயே வந்தா கூட சரணாகதின்னு வந்து அடைஞ்சிட்டாள்னா அவள் எண்ணத்தை திருத்தி அவள் மனசை மாற்றி அவளை எனக்குள்ள சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்றாரு. கிருஷ்ணன் சொல்லி அது மாதிரி சரணாகதி அடையில, அதை பண்ணல அர்ஜுன். நான் துரியோதனங்கிட்ட போனப்பெல்லாம் அவன் சரணாகதின்றதுக்கே வரல, என்னை வந்து மதிச்சா மரியாதை கொடுத்தா, அதெல்லாம் பண்ணா, அதுவும் முதல்ல பண்ணல அப்புறம் பண்ணா, இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் நான் அவனை படி கொள்ளலான்னா அவன் வந்து சரணாகதின்ற வார்த்தை இடத்துக்கே வரல.
ருக்மியை கிருஷ்ணன் தண்டிச்சதுக்கு காரணமும் அதுதான். ருக்மி வந்தான். ருக்மி கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான். அப்போ கடைசி நேரத்தில் என்னென்னா, இந்த மகாபாரத யுத்தத்தில் ருக்மி ஒரு படையோட வரான். ருக்மி ஒரு படையோட கிருஷ்ணன்கிட்ட சேர்றான். கிருஷ்ணன்கிட்ட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றான். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் கிருபர் துரோணர் படையெல்லாம் எதிர்க்க சக்தி பெற்றவன். அதே நான் என்ன இது பண்ணுவா. ஆனால் கிருஷ்ணனுடைய அர்ஜுனன்கிட்ட சொல்லுவான். அர்ஜுனன் வேண்டான்னுடுவான், மாட்டேன்னுவான். ஏன்னா அவன் சரணாகதி பண்ணல கிருஷ்ணன்கிட்ட. சரணாகதி பண்ணியிருந்தான்னா அவனை ஒருவேளை அர்ஜுனன் ஏற்றுட்டு போனேன்மோ. கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட அபவாதம் பண்ணிட்டு அவன் எதுவாக இருந்தாலும் செயல் நன்றாக திருத்தி படிக்கொள்வான்னு அவன் சரணாகதி அடையலை. சரணாகதி அடைஞ்சிருந்தான்னா அவன் மனசை பார்த்து அவனை நல்லவனாக்கி பாண்டவ படையில் சேர்த்துட்டு இருப்பார். அதனால அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இந்த இதால் நமக்கு கிருஷ்ணனுடைய பிரச்சனை வந்துடக்கூடாது. கிருஷ்ணனை எதிர்த்து கிருஷ்ணனுடைய எதிரியெல்லாம் நமக்கு எதிர்தான். கிருஷ்ணனுடைய ஒரு காலத்தில் தகராறு பண்ண இல்லை ருக்மணி மேட்டரில். அதனால இவ்வளோ பண்ணுவான். இப்போ அவன் ருக்மணி மேட்டரில் அந்த இதில் இல்லை. ஆனால் கூட அவன் இவளுக்கு உதவி பண்ணிட்டு இவகிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும். பாண்டவர் படைகள் நமக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். பிற்காலத்தில் பாண்டவர் படையை ஜெயிக்க போகிறதுன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பாண்டவர் படையை ஜெயிச்சதுன்னா நாளைக்கு நமக்கு உதவுவது, இப்போ நம்ம இவளுக்கு சப்போர்ட் பண்ணணுமா உதவும்லாம் நினச்சிருந்தா மனசில் நினச்சிருந்தா வரான். ஆனால் கூட ருக்மி இங்கே வந்தவொடனே என்ன பண்ணுறான், அர்ஜுனன் இல்லை உங்கள் படம் எனக்கு வேண்டாம், நீங்கள் நீங்கள் நல்லபடியாக இருந்தால் போகிறோம், அது போகிறோம், உங்கள் படையை வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணனை திருப்திப்படுத்துக்காக கிருஷ்ணன் கேட்டுக்கிறார். கிருஷ்ணன் அவன் தங்கிட்ட சரணாகதி அடையாதனால நான் அர்ஜுனோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கார். அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட அவர் சரணாகதி அடையாதனால அவனை சேர்த்துக்கலன்னு உடனே அவனுக்கு அவனே இவன் கூப்பிடவே இல்லை. அவனாவே படையை தட்டின்னு அவனே எல்லாம் பண்ணி இவர்கிட்ட நான் சேர்றேன்னும் போது ஒருத்தர் வேண்டான்னு எப்படி இருக்கும். தானா அவன் கூப்பிடாமலே இவனாவே போய் இவனும் பெரிய அரசன் தான். ருக்மியும் பெரிய ராஜா தான். அவன் வரும்போது அவனை வேண்டான்னு சொன்னா எப்படி இருக்கும். அது அவனால் தாழவே முடியல. அவனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுறது. என்ன இந்த கிருஷ்ணனால இதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. கடைசியில் அர்ஜுனன் வேண்டான்ட்டான். இந்த அர்ஜுனன் நம்ம இது பண்ணிட்டு கௌரவர்கள்ட்ட போவான். கௌரவர்கள்ட்ட போய் நான் அவன் கூட சேர்ந்துக்கிறேன் அது பண்ணுறேன் உடனே அவன் சந்தேகப்படுவான். இவன் ருக்மணியோட மச்சான், இவன் மச்சனன், இவன் ருக்மணியோட மச்சனன். இவன் என்ன பண்ணுவான், இது கிருஷ்ணனோட மச்சனன் பொண்ணு. ரெண்டாவது இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் அங்கே போயிருக்கான், அவ சேர்த்துக்க மாட்டேன்னு அப்புறம் இவன் இங்கே வரான். இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. என்ன அவனுக்கு துரியோதனுக்கு அதான் துரியோதனோட மனசே ஒரு சரியில்லாத மனசு தானே. அவன் என்ன பண்ணுறான், பாண்டவர்கள் வேண்டான்னு ஒன்று ஒதுக்கிறவரை நம்ம சேர்த்துக்கணுமா, பாண்டவர் சாப்பிட்டு போட்ட எச்சல் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆகுது இல்லை. அது எனக்கு அந்த மாதிரி இது எனக்கு வேண்டாம், நீ உங்கள் வேலையை பாருண்டுவோம். ருக்மியை திட்டி அனுப்பிச்சுவான் துரியோதனன். திட்டி அனுப்பிச்ச உடனே வேற வழியே இல்லாத ருக்மி என்ன பண்ணுவோம், நான் இந்த பாண்டவ இந்த மகாபாரத யுத்தத்தில் எதுலேயுமே கலந்துக்கல அப்படின்ட்டு இருந்தான். இதில் கலந்துக்காதவா 2 பேர் தான். ஒன்று பலராமர், இன்னொன்று ருக்மி. ரெண்டு பேர் தான் இந்த யுத்தத்தில் கடைசி வரைக்கும் உள்ள வராதவா. விதுரர் ஏற்கனவே சண்டை போட்டு போயிடுறார். ஆனால் பலராமர் அப்படி சண்டை போடல. பலராமர் பண்ணது சாப்திகத்துக்காக, அதாவது இவளுக்குள்ள ஒரு சண்டை வருதுன்றத மனசு வேதனைப்பட்டு அதுக்காக இவர் போறார், ஒதுங்கி போறார். ஆனால் ருக்மி அது மாதிரி இல்லை. ருக்மி ஒதுங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு 2 பக்கத்துலையும் சேர்த்துக்காத ஒரு சூழ்நிலை வந்துடுது. கிருஷ்ணனுக்காக அர்ஜுனன் அவரை சேர்த்துக்கல. அவ பாண்டவரோட இவன் கிருஷ்ணனோட மச்சனா, அதனால இவனை சேர்த்துட்டா நாளைக்கு இவன் எங்கேருந்து போய் காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவான், கிருஷ்ணன் உழவு பார்த்தாலும் பார்த்துருவான், சொல்ல முடியாது. அதனால இவன் வேண்டான்னு அவன் நினைக்கிறான். கர்ணன் கூட சொல்றான், பரவாயில்ல நம்ம கிட்ட அண்டி வந்துட்டா நீ சேர்த்துக்கோ பரவாயில்லன்றான். கர்ணன் ஓரளவு சரணாகதியை ஏற்றுக்கிறான், அவன் இது பண்ணுறான். ஆனால் துரியோதனனுக்கு சரணாகதி அவருக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. தன்னை அண்டி வந்தவர்களை காப்பாற்றணும், அது ராமர் பண்ணார் இல்லையா. ராமர் பண்ண மாதிரி இவனுக்கு அந்த இது தோணலை மனசில். இவன் ஐயோ வேண்டாம், இவன் என்னாலும் கெடுத்து விட்டான்னா கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு போயிடுறான். அவன் அனுப்பிடுறான். அதனால போயிடுறான். அவன் போனது என்னென்னா, அவன் ஒரு காரிய ஆதாயத்தை மனசில் வச்சு சேர்ந்தான். அந்த ஆதாயம் நடக்கலை. அதனால அவன் கலந்துக்கல. இது 2 பேர் கலந்துக்காததுல வித்தியாசம் இருக்குது. அதுக்கு சொல்கிறேன். பலராமர் உண்மையாகவே தன்னுடைய சக்திக்காக இல்லை, தன்னுடைய சக்தி யாருக்கும் போகக்கூடாது. பலராமரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே ஈக்குவலாக தான் அவர் ட்ரீட் பண்ணார். அதை சொல்லவே சொல்லுவார். அவர் இதில் குருஷேத்திரத்தில் இவர்கிட்ட சொல்லுவார். குருஷேத்திர போருக்கு முன்னாடி தர்மர்கிட்ட, தர்மா நீ சண்டை போடணுன்றது முடிவாயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க, இனிமேல் நான் இதில் பேசுறதுன்றது பிரயோஜனம் இல்லை, அது நன்னாவும் இருக்காது,
ரெண்டாவது நீ எப்படியோ அதே மாதிரி தான் துரியோதனம். துரியோதனன் எனக்கு வந்து உன்னை விட ஒரு இன்ச்சு கூட வசந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் கிடையாது. என்னால தர்மம் சொல்ல முடியல. தர்மத்தை எந்த இடத்துல அவன்கிட்ட போதிச்சா அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான். அதனால அவன் என்னோட உறவு இல்லைன்றது போயிடாது. அவனும் என்னையும் ஒரே ஒரே உறவு தான் எங்க 2 பேருக்கும், எங்களுக்கு. நீங்க அதனால இந்த கல்யாணத்துல நான் வந்து கிருஷ்ணன் வந்து உன் சைட்ல வந்துட்டான் முதல்லயே. கிருஷ்ணன் கிட்ட அவ்வளவு சொன்னேன், இதுல ஒதுங்கி இருந்து. கிருஷ்ணன் கேட்கல. கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனோட நட்புன்றதுல அதை மனசுல வச்சுட்டு கிருஷ்ணன் வந்து இந்த சைட்ல சேர்ந்துட்டான். ஆனா கிருஷ்ணன் வந்து சேர்ந்தது வேற. கிருஷ்ணன் சேர்ந்தது காரணம் என்னன்னா, எப்படியும் நிறைய உயிர் பிறந்த உயிர்கள்லாம் சாக தான் போறது. பூமியோட பூமிக்கு ஒரு தடவை பூமியாவதி வந்து கிருஷ்ணன்கிட்ட வந்து வேண்டாம், இந்த மாதிரி பூமியில வந்து அதர்மமும் அக்கிரமும் ஜாஸ்தி ஆயிடுது. நல்லவர்கள்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு அவ்வளவு வெயிட் தெரியாது. அக்கிரமம் அதிகமாச்சுன்னா எப்பயுமே அபவாதம் அதிகமாச்சுன்னா கனம் அதிகமாகும். பூமாதேவிக்கு அது மாதிரி ஒரு வரம். அபவாதம் இல்லாத எல்லாருமே நல்லவர்களா இருந்தா கனமே தெரியாது. அபவாதம்லாம் கனமா மாறும். இந்த அபவாதம்லாம் கனமா மாறி என்னை போட்டு அமுக்கிறது என்னால் தாங்கவே முடியல. இப்போ வந்து பூலோகம் சரியில்லை, களி உள்ள ஏற்றாக ஆரம்பிச்சிட்டான், அதனால அபவாதம் ஜாஸ்தி ஆயிடுது, கிணமா இருது, என்னால் அந்த கிணம் தாங்க முடியலன்னுவான். அப்போ சொல்லுவார் கிருஷ்ணர் சொல்லுவார், நான் வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து நான் உள்ளே போகும்போது குருட்சேத்திரத்தில் ஒரு போர் நடக்கும். அந்த பாரத போர் நடக்கும்போது நிறைய பேர் செத்து போவா. நிறைய பேர் செத்து போகும்போது உனக்கு ஒரு அந்த அபவாதிகள்லாம் செத்து போயிடுவா. அபவாதம் பண்ணுறவா, அக்கிரமம் பண்ணுறவா எல்லாம் செத்து போயிடுவா. அப்போ உன்னோட வெயிட் நிறைய குறையும், கணிசமாக குறையும். கவலைப்படாதுன்னு பூமாதேவி சொல்லி இருப்பார். அது வரைக்கும் தாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்போ அந்த அப்பயே அந்த மாதிரி அவர் போயிடா. அதனால தான் இந்த போரை நடத்துறாரு. அதனால தான் கிருஷ்ணர் வந்து தர்மத்து சைடில் இருக்கார். தர்மம் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் இருக்கார். அப்போ கிருஷ்ணர் கேட்பார் பலராமர்கிட்ட, நான் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், தர்மன்றது எந்த பக்கத்தில் இருக்கு, அதை நீ யோசனை பண்ணுனா. தர்மம் இருக்கிறது இந்த பக்கம் தானே, தர்மம் அந்த சைடில் இல்லையே. துரியோதனை வந்து ரொம்ப விதண்டாவாதமாக பண்ணுறான், அந்நிய இந்த மாதிரிலாம் பண்ணானே, அந்த இது பண்ணுது அதெல்லாம் தப்பு தான்றார். அதெல்லாம் தப்பு தான் பலராமர் சொல்றாரு. இருந்தாலும் நீ வந்து உன்னோட சொந்தக்காரன் நீ விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றார். பாண்டவர்களும் சொந்தக்காரன் தானே, பாண்டவர் அந்நிய தானே அவன் பண்ணா, அந்நிய பண்ணதை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறது? அது அவளுக்குள்ள எப்படியாவது போராடி நீ விட்டுறணும், நீ தூரம் வந்துடணும், நீ ஏன் நீ இதை போய் சண்டையில் போய் ஈடுபடுறேன்னு பலராமர் சொல்லுவார். அப்ப சொல்லுவார் கிருஷ்ணன் வந்து, அப்படி இல்லை, நீதின்றது ஒண்ணு இருக்கு, நீதியை நிலைநாட்டணும்னா நம்ம யாராவது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதுல நீதிமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் தர்மர் தான். அவன் துரியோதன கிட்ட ஒரு இடத்துல கூட அவங்ககிட்ட நீதியே இல்லை. முதல்ல அவன் வந்து பாண்டவர்களை வந்து சூதாட கூப்பிட்டது தப்பு. இந்திரபிரஸ்தன் என்ன இருந்துன்னா இருந்துட்டு போட்டான், அவன் நாட அவன்கிட்ட இருந்துட்டு போறது நல்லா இருக்கு, இருந்துட்டு போட்டோன்னு விட்டுறணும். சூதாட கூப்பிட்டது தப்பு. இது இல்லாத சூதாட வந்த தர்மரை வந்து இவன் நேரம் சூதாடாத இவன் எல்லாத்தையும் சகுனியை விட்டு ஆட வச்சது ஏன்? சகுனியோட தந்திரத்தால் தானே ஜெயிச்சான். அந்த மாதிரி ஜெயிச்சது ஒரு ஜெயிப்பாகுமா? அது ஒரு வெற்றியாகுமா? அது வெற்றி கிடையாது. நாட்டை வந்து அபவாதம் பண்ணி பிடிங்கிட்ட மாதிரி, ஏமாத்தி பிடிங்கிட்ட மாதிரி, சீட்டிங் மாதிரி தானே இது. அதை பண்ணக்கூடாது இல்லையா? இதெல்லாம் தாண்டி அவன் ஒரு காரியம் பண்ணான் பாரு. போய் திரௌபதியை எடுத்துட்டு வந்தானே, அது நியாயமா? அது தன்னுடைய அண்ணா பிள்ளை, அண்ணாவோட ஒய்ஃபு, தர்மரோட ஒய்ஃபு, அவளை போய் இழுத்துட்டு வந்தானே இவன். அவளை தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தானே, ரஜேஷ் வேலையா இருந்த நேரத்தில் இழுத்துட்டு வந்து அவளை மானபங்கப்படுத்தணும், நிர்வாணப்படுத்தணுன்றதுக்காக போடவே உரினானே, புழுவ வச்சானே. இந்த நியாயம், இதுக்கு வந்து நம்ம நியாயம் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு நியாயம் நடந்தானே ஆகணும். ஆக துஷ்ட நிஷ்ட பரிபாலனன்றது இருக்கு இல்லையா? துஷ்டர்களை நிஷ்ட பண்ணி தானே பரிபாலனம் பண்ணும். சாம பேத தான தண்டம்ன்றத நாளையும் நான் பண்ணேன் இல்லையா? நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் தானே தண்டம்ன்றதை எடுத்திருக்கேன். நான் போனேனே, நான் தூது போனேனே, அதையெல்லாம் சொல்லுவார் கிருஷ்ணன். நான் தூது போய் கேட்டேனே, எவ்வளோ சொன்னேன், 5 கிராமம் தானே கேட்டேன், 5 கிராமத்தை கொடுத்துட்டு போறதுக்கு என்ன அவனுக்கு அப்படின்றார். அப்படின்னு கிருஷ்ணன் எல்லா கதையையும் சொல்லுவார், நியாயத்தை எல்லாம். பலராமர் யோசிப்பார், அதெல்லாம் நியாயம் தானே, அதெல்லாம் நியாயம் தானே ஒத்துப்பார். ஒத்துனாலும் இருந்தாலும் அவன் வந்து அண்ணா தம்பிக்குள்ள ஏதாவது நடந்துட்டு போறது உனக்கு என்ன, நீ ஏன் இதுல இருக்க, நீ இவா கூட சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் என்ன சரணாகதி அடைஞ்சிருக்கான்னு சொல்லுவார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், துரியோதனை வந்து யாரையும் சரணாகதி அடையில, உன்னையும் சரணாகதி அடையில, என்னையும் சரணாகதி அடையில, ஆனா இவா வந்து நீ தான் காப்பாற்றணும், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு தர்மரும் அர்ஜுனனும் என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கா. அப்ப 5 பாண்டவர்கள் 5 பேரும் அவளை காப்பாற்ற வேண்டியது நான் போய் என்ன அதுல பொறுப்பாயிட்டேன், அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட இதாகிடும். அவள் தப்பு பண்ணினா கூட அவளை சரி பண்ணி அவளை சரி இது பண்ண வேண்டியது நான் தான் பண்ணணும் அப்படின்னு பலராமர் சொல்லுவார். நீ சூதாடினது தப்பு இல்லையா, இவன் வந்து ஒய்ஃபை வச்சு சூதாடலாமா, தர்மர்கிட்ட இருந்த தப்பையெல்லாம் சொல்லுவார் அவர்.
சூதாட்டத்துக்கு ஏன் வரேன்னு ஒத்துட்டு வந்தது சும்மா இருந்தானா? இவன் வந்து திரௌபதியை வச்சு சூதாட்டத்துக்கு எப்படி ஒத்துனான்? பலராம பெருசா ஆர்கியூ பண்ணுவார். தர்ம சபையில வந்து பெருசா ஆர்கியூ பண்ணுவார். எதுவுமே சரியா வராது. கடைசியில் சரியா வராது. கோபம் ஒரு மாதிரி மனசுல வந்துடும், வருத்தமும் சேர்ந்துடும். அந்த பக்கம் துரியோதனம் பண்றது சரியில்லை. இந்த பக்கம் சண்டையை விடு, வேண்டாம், எப்படியாலும் போட்டு விடுன்னு கேட்டா கேட்க மாட்டேங்கிறான். இவன் தர்மர் கேட்க மாட்டேங்கிறான், அர்ஜுன் கேட்க மாட்டேங்கிறான். பீமன் குதிக்கிறான், கிருஷ்ணன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த யுத்தத்தில் நம்ம எப்படி போய் தலையிடுறது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறேன், நான் இந்த யுத்தத்தில் வரவே மாட்டேன், எப்படியாலும் போட்டேன், இந்த யுத்தம் எப்படியாலும் நகட்டும், யுத்தம் எப்படியாலும் நகட்டும், நான் பாட்டுக்கு நான் தீர்த்த யாத்திரை எப்படி ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன், எனக்கு வேண்டாம் இதுன்னு கிளம்பிடுவார். பலராமர் இதில் கலந்துக்க மாட்டார். தர்மியும் அதே மாதிரி அங்கே போயிடுவான். தர்மி வந்து அவள் எப்படியாலும் போட்டு நான் என் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு அவன் தர்மி அவனோட நாட்டுக்கு போயிடுவான். ஆக இப்படி முடியறது இது. இதுக்கு அடுத்த எபிசோடில் மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.